ரெண்டு காம்போ ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்னு வந்துட்டு 29999 தரோம். இன்னொன்னு வந்து 49999 தரோம். உள்ள ஷெல்ஃப் இந்த மாதிரி வரும். ரெண்டு ட்ரா இருக்கு, லைட் செட்டிங் இருக்கு, பிளக் பாயிண்ட் இருக்கு, ஃபோன் சார்ஜர் போட்டுக்கலாம், பிளக் பாயிண்ட் சார்ஜ் போட்டுக்கலாம். ஷோகேஸ் டிவி ஸ்டாண்டு. ஓகே 6x6 சைஸ். ஓகே ஓகே ஓகே. நோசிங் டைப். ஓகே ஓகே. இதெல்லாம் புது மாடல் தான், இப்போ வந்து ரீசெண்டா வந்த மாடல் தான். நம்ம இங்க நடுவுல டிவி மாட்டிக்கலாம், ஸ்டாண்டிங்லயே வச்சுக்கலாம். டிவி வேணா இல்ல பேக் சைடுல போட்டு இது இம்போர்ட்டட் மாடல் மாதிரி இருக்கும். ஓகே. இது வந்து ஒரிஜினல் வுட்டுங்களா? ஒரிஜினல் வுட் தான், நம்ம கிரைண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. இதான் குஷன் சேர் தான், 4 சேர். ஓகே ஓகே. குஷன் சேர் கலர்ல எதுமே போகாது, எல்லாம் நல்லா கலர் பேட் ஆகாது, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வச்ச மாடல்ல இந்த சைஸ் 4x 2.5 சைஸ்லயும் குஷன் வச்ச மாடல். ஓகே ஓகே. மார்பிள் மார்பிள் டைப். மார்பிள் டாப். ஓகே ஓகே. இந்த மாடல் திவான். இது பேர் இந்த மாடல் பேர் திவான். திவான். ஓகே ஓகே. இது வந்து சோஃபா மாதிரி யூஸ் சோஃபா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா கால்லயும் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. எல்லாம் சரியா இருக்கும் உங்களுக்கு. இதுல கலர் அவைலபிள் இருக்கு. கலர்ஸ் நம்ம அவைலபிள் இருக்கு. கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். குஷன்லாம் பாத்தீங்கன்னா ரிமூவபிள் டைப் இருக்கு, ஃபிட்டிங் டைப் இருக்கு. கைஸ் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொன்னையாஜபுரம் கௌசிகா ஃபர்னிச்சர் சாப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு எல்லா ஃபர்னிச்சரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே என்னென்ன குவாலிட்டி என்னென்ன பிரைஸ் பண்ணி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ற பிரதர் இருக்காங்க. ஹாய், உங்க பேரு? சதீஷ்குமார். ஓகே ஓகே. நம்ம ஷாப் கட்ட எத்தனை வருஷமா லொக்கேட் இருக்குன்னா? நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா 18 வருஷமா இருக்கு. அப்படிங்களா? 18 வருஷமா மேனுஃபேக்சரிங் பண்றோம், ஹோல்சேலா மாதிரி ரீட்டெயிலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகேங்களா. நம்ம ஷாப் கட்ட எங்க லொக்கேட் இருக்குது? காந்தி பார்க் பக்கத்துல பொன்னைராஜபுரத்துல கிருஷ்ணா நகர். ஓகே ஓகேங்களா. இன்னும் நியர்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வபுரம் பக்கம் தான். ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே. ஸோ என்னென்ன மாதிரி ஃபர்னிச்சர்ல பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? கட்டில், பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள், பூச்சர் ஸ்டாண்டு, சோஃபா செட்டு, சோஃபா கம்பெட்டு, கபோர்டு, ஓகே, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் A to Z எல்லாம் பண்ணிட்டு இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ ஸ்டார்டிங் என்ன பார்க்கலாம்? ஸ்டார்டிங் பீரோ பார்க்கலாம். 6 அடி பீரோ இருக்கு. ஸ்டீல் ஐட்டம் பாத்தீங்கன்னா பீரோ இருக்குங்க. 6 அடி பீரோ, 5 அடி பீரோ, சோஃபா செட்டு எல்லாம் ஸ்டீல் ஐட்டம் இருக்கு. லைன் பாருங்க, கலர் இருக்கு. இந்த கலர்ல நம்ம பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ரெகுலரும் பண்ணி கொடுத்துருவோம். பாத்தீங்கன்னா மிரர் வச்ச மாதிரி இருக்கு, மிரர் எல்லாமே கொடுத்துடலாம். சரிங்க. உங்க சாய்ஸுக்கு நீங்க எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி செல்ஃபாவும் வச்சு கொடுத்துருவோம். ஃபுல் செல்ஃபாவும். இது ஓபன் பண்ணி பார்த்தலாம். ஓபன் பண்ணுங்க. இது மாதிரி ஸ்பேஸோட வந்துரும். அப்புறம் ஸ்பேஸ் வந்து இது உள்ளே போறீங்க. உள்ள லாக்கர் இருக்குங்க. உள்ள ஒரு லாக்கர், ரெகுலர் எப்பவும் தட்டு லாக்கர், சீக்ரெட் லாக்கர் எல்லாம் சீக்ரெட் லாக்கர். 6.5க்கு 3.5, 6 அடி ஹைட்டு, 3 அடி அகலம். ஓகே ஓகே. ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸா தான் இருக்கும், நீங்க நிறைய வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இது என்ன மாதிரி? சேம் அதே தான். சென்ட்ரல் பார்ட்டிஷன், லெஃப்ட் சைடு ஒரு கீ வரும், ரைட் சைடு கீ வரும் தனித்தனியா. அதுக்கு தனியா ஒரு செட்டு, இதுக்கு ஒரு தனியா ஒரு செட்டு. சென்ட்ரல் பார்ட்டிஷன். அது தட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வரும். ஆமா ஆமா, இது ஸ்ட்ரைட்டா வரும். இதுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பார்ட்டிஷன். ஓகே ஓகே. இந்த மாதிரி மாடல்ல வரும். அங்க Dressல வச்சுக்கலாம். ஹேங்கர் டைப்பும் இருக்கு. ஓகே ஓகே. நீங்க ஃபுல்லாவே அடுக்கிக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு லாக்கர் வரும். ஓகே. சேம் அதே மாடல் தான். அதே மாடல் கலர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கலர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். என்ன பாத்தீங்கன்னா நிறைய கலர் அவைலபிளா இருக்கு. உங்க சாய்ஸும் கலர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். 6 அடி அப்புறம் 5 அடி இருக்கு கடைசியா. இந்த பேர் 5 அடி ஹைட்டுங்க. 5 அடி ஹைட்டு. சேம் அதே மெத்தேடு தான். ஹைட்டு மட்டும் 5 அடி. உங்களுக்கு வீட்டுக்கு ஸ்பேஸுக்கு தகுந்தாப்புல நீங்க எடுத்துக்கலாம். 6 அடியாவே எடுத்துக்கலாம், 5 அடியாவே எடுத்துக்கலாம். இதுல நீங்க இதுலயும் என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். கலர் பாருங்களா, பெரிய லைனா இருக்கு. கஸ்டமர் இந்த கலர் வேணும் கேட்டா அதை அடிச்சு கொடுத்துருவீங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருவோம். 5 அடி தான். டிஃபரண்ட் கலர்ஸ் நிறைய எடுக்கலாம். டிஃபரண்ட் கலர்ஸ் இருக்கு. இப்போ கஸ்டமர் கிட்ட நம்ம கலர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். என்ன கலர் கேக்குறாங்களோ அந்த மாதிரி. இது செலக்டட் கலர் என்ன வருதோ அந்த கலர்ல உங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே. 1 வீக் டைம் ஆகும். 1 வீக்ல ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சைடு செல்ஃப். ஓகே ஓகே. விரல் வச்ச மாடல். உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ஸ்டோரேஜ் இருக்கு, நீங்க அதே மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஓகே. சேர் ஸ்டூலும் கொடுத்துருவோம். இதெல்லாம் வுட்யாங்க? எல்லாம் வுட் தான். கம்ப்ரஸ் வுட், பார்ட்டிகல் போர்டு. ஓகே ஓகே. இதுல மாடல் எல்லாமே நல்லா இருக்கும். வுட் நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஓகே ஓகே. ஓகே. இது இந்த மாதிரி மாடல்? சேம் அதே மாடல் தான். கலர் டிஃபரண்ட் வரும். ஓ, லைட். இது ரியல் வுட் கலர், இது மஹாகனி வுட் கலர். ஓ ஓகே ஓகே. ஒவ்வொரு கலர் வுட் கலர் இருக்கு. அதே மாதிரி சேர் எல்லாம் சேம் அதே சேர் எல்லாம் அதே வந்துரும். ஓகே ஓகே ஓகே. மெக்கானிக்கா. இது என்ன மாதிரினா? இது அவங்க அதே தான். இது சேம் அதே மாடல் தான் இது. ஓகே ஓகே. இது போற நம்மட்ட மாடல் இருக்குங்கண்ணா? மாடல் எக்ஸ்ட்ரா மாடல் இருக்கு. ஓகே. நம்ம செலக்டடா ஒரு 7 ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம். 7 மாடல்ல. அது இல்லாம நீங்க கஸ்டமைஸும் பண்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்?
நெக்ஸ்ட் பூஜை ஸ்டாண்டு. ஓகே. ஓகே இந்த மாதிரி வந்துரும். கலசம் வச்ச மாதிரி மாடல்ல. ஓகே ஓகே. ஓகே வுட் எல்லாமே நல்லா இருக்கு. வுட் நல்லா குவாலிட்டியா இருக்கும். நம்ம எல்லாம் தரமா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இங்கயோ எஸ் ஸ்டோரேஜ் கீழ. ஓகே ஓகேண்ணா. ஓகே. ரெகுலர் மாடல் இந்த கலசம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் போட்டோ வச்ச மாதிரினா அந்த கிளாஸ் வச்சு கொடுத்துருவோம். இந்த மாதிரி. அது 2 அடி அகலம். ஓகே. இந்த பூஜை ஸ்டாண்டு. இந்த பூஜை ஸ்டாண்டு இது 3 அடி அகலம். இது 3 அடி. 3 அடியில விநாயகர் வந்துரும். ஓகே. கிளாஸ் டைப்ல வச்சு கொடுத்துருவோம். இங்க அதே மாதிரி கீழ அதே மாடல் ஸ்டோரேஜ். ஓகே. கம்ஃபர்டபுளா இருக்கும். குஷன்லாம் பாத்தீங்கன்னா ரிமூவபிள் டைப் இருக்கு. ஃபிட்டிங் டைப் இருக்கு. நெக்ஸ்ட் சோபா பாத்திரலாம். சோபா செட் பாத்தீங்கன்னா இதுல செட்டாவும் இருக்கு. 3+1 ஒன்னு. அப்புறம் 3 சீட்டாவும் இருக்கு. 3 சீட்லயும் இருக்கு. உங்களுக்கு 3 சீட் மாடல் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கலர் இருக்கு. செலக்டட் கலர் வரும் 3 சீட் மாடல்ல. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்டீல் சோபாவும் இருக்கு. நார்மல் சோபால இருந்து ஸ்டீல்லே ஹெவி ஐட்டமும் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே குஷன் எல்லாமே நல்லா இருக்கு. குஷன் எல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் ஃபிட்டிங் டைப். அப்புறம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலை பொறுத்து உங்களுக்கு செலக்டடா வந்துரும். கஸ்டமர் இங்க சப்போஸ் இந்த டிசைன் வர மாதிரி வேணும்னா நம்ம அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? 3 சீட்டை பொறுத்த அளவுக்கு செலக்டட் தான் வரும். ஓகே. கஸ்டமைஸ் கம்மியா தான் இருக்கும். செட்டா எடுக்கிற மாதிரி இருந்தா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. சோ இது போக நம்மட்ட கலெக்ஷன் இருக்குங்களா? இது போக கலெக்ஷன் இருக்கு. இப்போ அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் கலெக்ஷனும் வருங்க. நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸ்டீல் மாடல்ல கலர் பாருங்க. இந்த மாடல்ல இதெல்லாம் ஹெவி செட் தான் ஸ்டீல்ல. ஓகே ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு அந்த மெயின் சோஃபா ஒண்ணு அப்ப இந்த 2 சேர் வந்துரும். 3 சீட் ஒன்னு சிங்கிள் 2 செட்டா வந்துரும். செட்டா கொடுத்துருவோம். சோபா பார்த்துட்டு இருந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தா இந்த மாடல்லையும் ஸ்டீல் சோபா வந்துடும். சிம்பிள் மாடல்ல இருந்து உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் எல்லாமே வந்துடும். இந்த மாடல்ல கலர் பார்த்தீங்கன்னா கலர் தெரியும் உங்களுக்கு. நிறைய கலர்ஸ் இருக்கு. இது போக நம்ம ஸ்டாக் பண்றோம். அது ஸ்டாக் வரும். நம்ம ரெகுலரா இது வந்துட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம அதிகமா நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைனா பார்த்தீங்கன்னா 3 சீட் இருக்கு. அதுலயும் சோபால 3 சீட் கவரிங் சோபால. இது இல்லாம செட்டாவும் இருக்கு. கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. செட்டா இருக்கு. ஃபுல்லா டீக்லயும் வச்சிருக்கோம். நம்ம டீக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ல வரும். குஷன் சோபா ஃபுல்லா தேக்கு தான் மெட்டீரியல் போடுவோம். தேக்கு மெட்டீரியல் இன்னொரு மாடல்னா இந்த மாடல். இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாடல் நம்ம வச்சிருக்கோம். வுட்டு மட்டும் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல்லா டீ குட்டு தான் போடுவோம் நம்ம மெட்டீரியல் எல்லாமே. திவான் மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாடல்லே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாடல் திவான். இந்த மாடல் திவான். ஓகே ஓகே. இது சோஃபா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா கால்லையும் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. எல்லாம் சரியா இருக்கும் உங்களுக்கு. இதுல கலர் அவைலபிள் இருக்கு. கலர்ஸ் நம்ம அவைலபிள் இருக்கு. இது ஸ்டாக் நம்மட்ட இருக்கு. ஸ்டாக் இருக்குங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் மாடல். ஓகேங்களா. டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா 4க்கு 2.5 சைஸ்ல இருந்து இருக்கு. இது வந்து 4க்கு 2.5 சைஸ். ஃபினிஷிங் பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது எல்லாமே வுட்யா? எல்லாம் வுட் மஹாகனி வுட் தாங்க. ஓகே. ஃபினிஷிங் பார்த்தா தெரியும். சேர் மாடல்ல பாருங்க. சேர் இந்த மாடல். வுட்டோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். வுட் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும். டேமேஜ் எல்லாம் நமக்கு டேமேஜ் இருக்காது. எல்லாம் பக்காவா இருக்கும். இப்போ பிரைஸ் எல்லாம் தெரியும் நினைச்சா நீங்க டிஸ்ப்ளே 3 கான்டாக்ட் நம்பர் கொடுத்து கேட்டுக்கோங்க. சோ எல்லாமே டீடைல்ஸ் சொல்லுவாங்க. பிரைஸ் என்னென்ன பிரைஸ்னு. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இது 5க்கு 3 சைஸ். பேசிக் மாடல். இதுல பாருங்க உங்களுக்கு தெரியும் 5க்கு 3 சைஸ் டைனிங் டேபிள். ஓகே ஓகே. 4 சேர் அப்ப 4 சேர் செட் ஆகும். ஓகே ஓகே. அதுக்கு அடுத்த மாடல் மார்பிள் மாடல். குஷன் வச்ச சேர். குஷன் வச்ச மாடல்ல இந்த சைஸ் 4க்கு 2.5 சைஸ்லயும் குஷன் வச்ச மாடல். ஓகே ஓகே. மார்பிள் டைப். மார்பிள் டாப். ஓகே ஓகே. அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா 5க்கு 3 சைஸ். 5க்கு 3 கிளாஸ் டாப். கிளாஸ் டாப்போட கிளாஸ் டாப் உள்ள நம்ம ஸ்டோன் வச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வச்சுக்கலாம். நம்ம வச்சுக்கலாம். டிசைனுக்காக ஏதாவது வச்சுக்கலாம். ஓகே ஓகே. சேர் பாத்தீங்கன்னா சேர் நல்லா இருக்கும். 4 சேர் உங்களுக்கு அதே மாதிரி எல்லாம் 4 சீட்டர் மாடல் தான். 4 சீட்டர் மாடல். அதுக்கு அடுத்த மாடல் இது ரப்பர் வுட். இது குஷன். இதான் குஷன் சேர் தான் 4 சேர். ஓகே ஓகே. குஷன் கலர்ல எதுமே போகாது. எல்லாம் நல்லா கலர் பேட் ஆகாது. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இதுவும் வுட் தான். எல்லாம் வுட் ரப்பர் வுட் தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. 5க்கு 3 சைஸ்ல டைனிங் டேபிள். இது வேற மாடல். அதுல கொஞ்சம் நெக்ஸ்ட் மாடல் அடுத்த மாடல். ஓகே ஓகே. இந்த மாடல் இது குஷன் டைப். வுட்டுக்கு மேல சிட்டிங்ல குஷன் வரும். குஷன் மாடல். ஓகே. உள்ள வந்து இந்த மாதிரி டிசைன் வரும். உள்ள டிசைன் ஸ்டோன் வச்சுக்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஓகே ஓகே.
டீ பாய் பார்த்தீங்கன்னா இது டீ குட்டு மெட்டீரியல் தான், கிளாஸ் மாடல். ஓகே. கீழ ஸ்டோரேஜ் இருக்கு. ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி இருக்கு. மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு மாடல்லே வந்துடும். சைடு பார்த்தா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது டீ பாய் தான். டீ பாயிலே இது இம்போர்ட்டட் மாடல் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரிஜினல் வுட்டுங்களா? ஒரிஜினல் வுட்டு தான், நம்ம கிரைண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. சைடு வியூ பார்த்தா தெரியும் சார். இதெல்லாம் வாங்கி வச்சு செம ரிச்சான லுக் இருக்கு. ரிச்சான லுக்காக இருக்கும். நல்லா காலில் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கபோர்டு, சிங்கிள் டோர் கபோர்ட்லேயும் வரும். ஃபுல் செல்ஃபு. இது வந்து சிங்கிள் டோர் கபோர்டு. ஓகே. டபுள் டோர்லேயும் இருக்கு. டபுள் டோர் பாருங்க. ஓகே ஓகே. டபுள் டோர்ல லாக்கர் மாடலு, ஹேங்கிங் டைப் இருக்கு. கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கலர்ல நீங்க எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாம் லாக்கர் மாடல் தான். டபுள் டோர், அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டோரு, 4 டோர் வரைக்கும் நம்ம எது வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமைஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. கலர்ஸ் பாருங்க. 6 அடி ஹைட்டு, ஓகே, 3 அடி அகலம். ஓகே ஓகே. சோ இந்த பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்ப்ளே தெரிய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சோ டீடைல்ஸ் சொல்லுவாங்க எல்லாமே என்ன பிரைஸ்னு. நெக்ஸ்ட் டபுள் டோர் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் கலர்ல இது வேற மாடல். டபுள் டோர் கலர்ல இது வேற மாடல். இது வேற மாடல். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டோர். ஒரு 3 டோர்ல 3 டோர் மாடல். 3 டோர்ல லாக்கர், ஹேங்கிங் டைப் அதுலயும் இருக்கு. 6 அடி ஹைட்டு. சைடுல இந்த மாதிரி சைடுலயும் பாருங்க. சைடுல இந்த மாதிரி 3 டோர். சைடுல இந்த மாதிரி வந்துரும். இது உங்களுக்கு எவ்வளவு வருது இந்த லெந்த்? 4 அடி இருக்கு, 4 அடி இருக்கு. ஓகே. அகல 4 அடியிலேயே வரும் ரெகுலர். அதுக்கு அடுத்து 4 அடியிலேயே வரும். அப்படிங்களா? 3 டோர் மாடல்லையே இது வேற கலருங்க. நம்ம பார்த்ததே வேற கலர். பாத்தீங்கன்னா இந்த தெரியும் உங்களுக்கு பார்ட்டிஷன் மாடல். ஓகே ஓகே. ஸ்பேஸ் நிறைய இருக்கு. ஸ்பேஸ் நிறைய இருக்கு. நீங்க நிறைய வச்சுக்கலாம். ஷோகேஸ் டிவி ஸ்டாண்டு. ஓ ஓகே. 6x6 சைஸ். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன இது வுட்டுங்களா இது? இதுல வுட் நோசிங் டைப். ஓகே ஓகே. இதெல்லாம் புது மாடல் தான். இப்போ வந்து ரீசெண்டா வந்த மாடல் தான். நம்ம இங்க நடுவுல டிவி மாட்டிக்கலாம். ஸ்டாண்டிங்லயே வச்சுக்கலாம். டிவி வேணா இல்ல பேக் சைடுல போட்டு மாட்டிக்கலாம். ரிச்சா இருக்கு பாக்குறதுக்கு. பின்னாடி பார்த்தா 3/4 இன்ச் போர்டு தான் வச்சிருக்கோம். ஓ எல்லாம் ஹெவியா தான் வச்சிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடல் இந்த மாடல். இது ஒரு மாடல் ட்ரெஸ்ஸிங் டேபிள். டபுள் சைடு ஸ்டோரேஜ் வரும். சைடு இந்த மாதிரி செல்ஃப் அந்த மாதிரி வரும். ஸ்பேஸ் நிறைய இருக்கு. நீங்க நிறைய வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே ஸ்டூல் கொடுத்துருவோம். எல்லாத்துக்குமே ஸ்டூல் வந்துடும். ஓகே ஓகே. கிங் சைஸ் காட் பார்த்தீங்கன்னா ஹெட் பாக்ஸ் மாடல். ஹெட் பாக்ஸ்ல இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வரும். ஓகே ஓகே. உள்ள ஷெல்ஃப் இந்த மாதிரி வரும். 2 ட்ரா இருக்கு. லைட் செட்டிங் இருக்கு. பிளக் பாயிண்ட் இருக்கு. ஃபோனு சார்ஜர் போட்டுக்கலாம். பிளக் பாயிண்ட் சார்ஜ் போட்டுக்கலாம். கனெக்ஷன் கொடுத்தா போதும். வயர் இருக்கு. இதோட இது கட்டல என்ன சைஸ் இது? கிங் சைஸ் 6x6. 6x6. ஓகே. இதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கு. எல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே. எல்லாம் MDF ஃபுட் தான். ஃபினிஷிங் பக்காவா இருக்கும். பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே. அதுக்கு அடுத்த மாடல் குயின் சைஸ் கட்ல. இந்த குயின் சைஸ் கட்டல. இது ஹெட் பாக்ஸ் மாடல் தான். ஓகே. அதெல்லாம் இது அடுத்த கலர். ஓகே ஓகே. அது நேச்சர் கலர். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு Black ரோஸ்வுட் கலர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலர். ஓகே. ஸ்பேஸ்ல ஸ்டோரேஜ் இருக்கு. ஸ்டோரேஜ் பாருங்க. கீழ ஸ்டோரேஜ் இருக்கு. இந்த பெட் இது எவ்வளவு வருது? பெட் ரிப்போஸ் பெட். ஓகே ஓகே. 5 அடி பெட் இருக்கு, 6 அடி பெட் இருக்கு. நீங்க உங்க சாய்ஸ் பொறுத்து எடுத்துக்கலாம். ஓகே. தனியாவே கட்டில் தனியாவே எடுத்துக்கலாம். பெட் தனியாவே எடுத்துக்கலாம். தனித்தனியா எடுத்துக்கலாம். தனித்தனியாவே செட்டாவே எடுத்துக்கலாம். தனித்தனியாவே எடுத்துக்கலாம். காட்டு 6x6. ஸ்டோரேஜ் காட்டு. கீழே ஸ்டோரேஜ் வந்துடும். இந்த மாதிரி தூக்குறப்ப நீங்க டோர் கீழே டபுள் சைடு ஸ்டோரேஜ் இருக்கும். சைடு பாத்தீங்களாக்கா ட்ரா மாடல் இந்த மாதிரி வந்துடும். சைட்லயும் ஸ்டோரேஜ் வந்துடும். 4 சைடு தான். 4 சைடுமே இருக்கு. 2 சைடு ட்ரா வரும். 2 சைடு மேல டோர் வந்துடும். ஓகே ஓகே.
ஸ்டோரேஜ் ப்ராப்ளமே இருக்கு. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் நிறைய வச்சுக்கலாம். இது என்ன மாடல்னா? இது குயின் சைஸ் காட்டு. குயின் சைஸ் காட்டு. ஓகே. இது என்ன ஆகும்? 6.25 5. ஓ 6.25 6.25 5. எல்லாம் ரப்பர் விட்டு எம்டி ஃபுட்டு டீ குட்டி எல்லா மெட்டீரியலும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. குவாலிட்டி வைஸ் நல்லா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். ஓகே. பெட்டோட வாங்க செட்டா வாங்கிக்கலாம். செட்டா வாங்கிக்கலாம், பெட்டோட வாங்கிக்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மாடல் இது. குயின் சைஸ் 5 அடியிலேயே சிம்பிளா இருக்கும். ஓ இந்த மாதிரி டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லாம் ஃபினிஷிங் பக்காவா இருக்கும். கஸ்டமர் இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டா நம்ம அதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பீஸும் இருக்கு. கஸ்டமர் சாய்ஸுக்கு கஸ்டமர் ஆர்டர் பண்ற பொறுத்து நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். கஸ்டமர் சாய்ஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஓகே ஓகே. இது போக நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த குழந்தை ஐட்டம் பேபி சேரு, இந்த மாதிரி பாக்ஸு, பிளாஸ்டிக் சேரு, டிஃப்ரெண்ட் மாடல் டிஃப்ரெண்ட் கலரு நிறைய இருக்கு. கடைக்கு யூஸ் ஆகும், நீங்க வீட்டு யூஸ்க்கும் வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் டைப்ல நிறைய வச்சிருக்கோம். நம்ம ஸ்கொயர் மாடல், ஓவல் டைப்பு எல்லா மாடலையும் வச்சிருக்கோம். இது பிளாஸ்டிக் டைப்பு. நம்மகிட்ட இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே இருக்காங்க. சேர் மாடல்ல அவைலபிள் நிறைய இருக்கு. நீங்க மாடல் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நெட் மாடல் டைப் இருக்கு, குஷன் டைப்பு. ஓகே ஓகே. ஹெட் ரெஸ்ட் ஆஃபீஸ்க்கு வச்சுக்கலாம். ஹெட் ரெஸ்ட் இருக்கு. அது இல்லாம பேசிக் மாடல் இருக்கு. உங்களுக்கு ரேட்டு கம்மியால இருந்து உங்களுக்கு மாடலை பொறுத்து ரேட்டு மாறும். பேசிக் மாடல் பாத்தீங்கன்னா இது ரேட்டு கம்மி தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நெட் டைப்பு, பேக் டைப்பு, ஹேண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. கை பேக் மாடல் இருக்கு. நீங்க ரோலிங் சேர்ல பாத்தீங்கன்னா கை பேக் மாடல் இருக்கு. லக்ஸுரியா இருக்கும். இதுலயும் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. நீங்க எந்த கலர் வேணுமோ எடுத்துக்கலாம். கலர்ஸ் பாருங்க. நம்ம பார்த்தது போக அடுத்து பாத்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ்லயும் வச்சிருக்கோம். கலெக்ஷன் நிறைய இருக்கு. இரும்பு கட்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிள், பூச்சர் ஸ்டாண்டு, உள்ள பார்த்தது போக நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம். இங்க பூச்சர் ஸ்டாண்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கட்டில், ஸ்டடி டேபிள், பிளாஸ்டிக் சரி எல்லாமே இருக்கு. கலெக்ஷன் பாருங்க. பிளாஸ்டிக் சேர் எல்லாமே நம்மகிட்ட ஸோ இப்போ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. காம்போ ஆஃபர் இருக்குன்னு சொன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு. காம்போ ஆஃபர் என்ன மாதிரி இருக்கு? 2 காம்போ ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்னு வந்துட்டு 29,999 தரோம். இன்னொன்னு வந்து 49,999 தரோம். உங்களுக்கு 29,000 போனீங்கன்னா சைஸஸ் கொஞ்சம் கம்பேரிட்டிவ் பண்ணும்போது கம்மியா இருக்கும். அது வந்துட்டு குயின் சைஸ்னு சொல்லுவோம். குயின் சைஸ் காட், பெட், 2 டோர் கபோர்ட் தரோம். அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தரோம். ஒரு பூஜை ஸ்டாண்ட் தரோம். இதே நீங்க பிக் சைஸா போகணும், கொஞ்சம் எனக்கு ஹையஸ்டா வேணும்னா நம்ம அதுவும் பண்ணி தரோம். 49,000 பண்ணி தரோம். அதுல வந்துட்டு சைஸஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுல வந்து கிங் சைஸ், குயின் சைஸ். இதுல என்ன சேஞ்ச் ஆகும்னா 3 டோர் கபோர்ட் கிடைக்கும். அது கிடைக்கும். மித்த எல்லாமே 5 ஐட்டம்ஸ் நம்மளுக்கு காம்போ கொடுத்துரும். இந்த காம்போ வந்துட்டு பீரியட் ஆஃப் டைம் இல்ல. இது நாம வந்து நீங்க எப்போ வந்தீங்கனாலும் இந்த காம்போ எப்போதுமே அவைலபிள்ல இருக்கும். நீங்க குவாலிட்டியில காம்ப்ரமைஸே இருக்காது. நம்ம காம்போல கொடுக்குறோம், குவாலிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி காம்ப்ரமைஸே இல்லை. நீங்க இண்டிவிஜுவலா கொடுக்குற என்ன குவாலிட்டியோ அதே தான் நாங்கள் காம்போலே கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சர்வீஸாவோ இல்லை கஸ்டமருக்கான ரிவ்யூஸ் நாங்கள் நல்லபடியாக வரணும்னுக்காக நாங்கள் அது ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காம்போ நீங்கள் எப்போதுமே அவைலபிள் தான். இந்த காம்போ டீல்ஸ் கீழ் டிஸ்கிரிப்ஷன் வேணும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்து உங்க ப்ரைஸ் தெரியும் நினைச்சுன்னா டிஸ்பிளே வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்து எல்லாமே டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ எதிர்பார்ப்பாங்க. அவங்க அந்த அவைலபிளும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பஜாஜ் இஎம்ஐ இருக்கு. நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ட்ரஸ்டபிளா வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. கோயம்புத்தூர் இல்லாம வெளியூர்ல இருந்து பார்க்க முடியும் அப்படிங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்களா? நம்ம இப்போதைக்கு கோயம்புத்தூர்ல பர்டிகுலர் ஏரியாஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃபர்தரா வேணும் அப்படின்னா அதுக்கான சார்ஜபிள் பண்ணுவோம். இப்போ குறிப்பிட்ட ஏரியாக்கு மட்டும் நம்ம ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம். ஆனா இப்போ நம்ம திருப்பூர் ஈரோடு எல்லாத்துக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். தாராளமா வந்து உங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி டீல் வாட்ஸ்அப் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதுல இருந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கஸ்டமைஸ் வேணும்னாலும் நாங்க அவைலபிள் பண்ணி தரோம். கஸ்டமைஸ் நமக்கு அவைலபிள் இருக்கு. கண்டிப்பா பண்ணிடுவோம். ஸோ ஷாப் டீல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தானே வேணுங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.